மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன் மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை இந்த வருஷத்தில் தூக்கி தூரம் போட்டுட்டாலே போதும். நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சத்தியமாக அடைவீர்கள். ஏன்னா இந்த 7.5 சனி ஆரம்பித்து அந்த 3 வருஷம் மீனராசிக்காரர்கள் நிறைய தடுமாற்றம். உங்களால் எல்லாமே செய்ய முடியும். ஊருக்கு வெளிச்சத்தை கொடுக்குற நீங்கள் உங்கள் விஷயத்தில் இருட்டில் நின்றுட்டே பயந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. 1000 பேரை நான் வழி நடத்துகிறேன் சார், எனக்கு இன்னும் சின்ன அடி கூட எடுத்து வைக்க முடியலன்ற தயக்கத்தில் இருந்துட்டு இருந்தீங்க. அந்த வழிகள் அத்தனையும் வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதியோட மாறிடும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சமடைகிறார். அது உங்களுடைய ராசியே பார்க்குறாருங்க. மரண பயம் விலகும், மன ரீதியாக இருந்த குழப்பம் சரியாகும், நிறைய தடுமாற்றம், 1008 சிந்தனை, என்ன நினைக்கிறதா, பொண்டாட்டி நினைக்கிறதா, பிள்ளைய நினைக்கிறதா, தொழிலை நினைக்கிறதா, அந்த சிந்தனை அத்தனையும் இந்த குரு பார்வை வந்துச்சுன்னா ஆண்டவனர்களோடு பரிபூரணமாக விலக போகுது. ரொம்ப குறிப்பா பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறாருங்க. ஒரு எதிர்பார்த்திராத பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார். நிச்சயமா குறிச்சு வச்சுக்கலாம், இந்த வருஷத்துல ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சுப செய்தி, திடீர் மங்கள காரியங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். நேத்திக்கெல்லாம் 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சம் எடுத்துன்னு வந்தா கூட பத்தலையே சாமி, கடன் வாங்கி தானே செலவு பண்ண அப்படின்ற உங்களுடைய மனக்குமுறல்கள் எல்லாம் மாறும். கை நிறைய அள்ளி செலவு பண்ணக்கூடிய காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி விரயஸ்தானத்தில் இருந்த ராகு உங்களுக்கு விலக போறார். சுப விரயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போறேன், வீடு கட்ட போறேன், வண்டி வாகனம் வாங்க போறேன், சுய தொழில் பண்ணக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே மாறக்கூடியதா இருக்கும். 6ல் கேது 1.5 வருஷமா நான் ஊட்டி வளர்த்தவனே என்னை எட்டி வளர்ச்சா மாறல் என்ற கதையாக தான் வாழ்க்கை போச்சு. 6ல் இருந்த கேது விலகிறதுனால மறைமுகமா இருந்த எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடிகள் அத்தனையும் தவிடுபொடியா மாறும். 5ல் கேது வருது, பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வருமானலாம் தயவு செஞ்சு பயப்பட வேணாம். ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடு கேது சேர்கையில் புனிதம் அடையக்கூடியதா இருக்கு. இப்போ பிள்ளைகளால் உங்களுக்கு பெரிய பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி அத்தனையும் கிடைக்கக்கூடியது தான். முதல்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸை முதல்ல தூக்கி போடுங்க. உங்களால் முடியாத விஷயம் இந்த வருஷத்தில் சத்தியமாக ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடி தொடங்குங்க. இந்த வருடம் முழுக்க வெற்றி தான் உங்களுக்கு.